ஹாய் கைஸ், நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் நின்றுருந்தேன். இந்த பஸ் வந்துச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள், ஸ்டிக்கரிங்லாம் வேறு லெவலில் இருக்குது ஸ்டிக்கரிங்கு. இது எங்கே போகுதுன்னா சிதம்பரம், திருச்சி, பழனி, மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர் வழியாக போகுது. ஸ்டிக்கரிங்கே பாருங்கள், சூப்பராக வச்சுருக்காங்க. கேபின்லாம் வேறு லெவலில் இருக்குது. பஸ்ஸு புது பஸ்ஸுங்க. அவர் தான் டிரைவரு. வீடியோ எடுக்க கேட்டால் எடுத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இதுதாங்க பஸ்ஸோட இன்டீரியர். ஆக்சுவலாக கேபின் ரைடு தான் கேட்டேன், பட் கேபினில் ஆல்ரெடி சீட் போட்டாங்க. அதனால் கேபினில் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் லாஸ்ட் சீட்லேருந்து தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். வாங்க ட்ராவல் எப்படி, எவ்வளோ நேரத்தில் போகிறாங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு மயிலாடுதுறை வர்றது. ஃபஸ்ட் டைம் மயிலாடுதுறை வரேன். இந்த பஸ்ஸோட டைமிங்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். இது வந்து ரிசர்வ் பஸ்ஸுங்க. நீங்கள் பழனியிலேருந்து சிதம்பரம் போகணுன்னாலும், சிதம்பரம்லேருந்து பழனி போகணுன்னாலும் ரிசர்வ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஸ்பீடு எவ்வளோ போகிறாங்க என்ன எப்படின்னு எல்லாம் பார்க்கலாம். இந்த வண்டியில் போனால் கனெக்ஷன் திருநள்ளாரும் போகலாங்க. முன்னாடியே போட்டிருக்காங்க திருநள்ளாறு கலெக்ஷன் இருக்குன்னு. மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணத்துக்கு பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. ப்ரைவேட்டு, கவர்மெண்ட், அது மாதிரி லாங் பஸ்ஸும் அடிக்கடி இருக்குது. திருச்சிக்கு ஒரு 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்குது. அக்யூரேட்டான டைமிங் தெரில, இருந்தாலும் அடிக்கடி பஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது இங்கேருந்து. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:05, ஷார்ப்பாக 12:05 வண்டி வெளியே எடுத்துட்டாங்க. மயிலாடுதுறையிலேருந்து பார்த்திங்கன்னா சிதம்பரம், சீர்காழிக்கு அடிக்கடி பஸ் இருக்குதுங்க. கும்பகோணம், சிதம்பரம், சீர்காழி அடிக்கடி இருக்குது. சென்னைக்கும் ஒரு மணிக்கு, 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி பஸ் அடிக்கடி வந்துக்கிட்டு தான் இருக்குது. பன்னெண்டு 5 எடுத்துட்டாங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸுங்க. அடிக்கடி 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. கேபின் டிரைவர் தான் கேஸ் கேட்டேன். இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கேபினில் கேர்ள்ஸுக்கு தான் அலௌடு, உமன்ஸுக்கு தான் அலௌடு. ஸோ அதனால் எந்த வண்டியில் கேட்டாலும் வேஸ்ட்டு தான் கிடைக்கிறது. ப்ரைவேட் பஸ்லேயும் அதே ப்ரைவேட் பஸ்லேயும் ஒரு சில டைமில் விடுறாங்க, கூட்டம் இல்லாத டைம், பீக் ஹவர்ஸில் விட மாட்டேங்கிறாங்க. அதே நூன் டைமில் அலோவ் பண்ணுறாங்க ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில். அது ஒவ்வொரு ப்ரைவேட் பஸ்ஸில் விட மாட்டாங்க. மயிலாடுதுறை சிட்டிக்குள்ளே போயிட்டுருக்காங்க. இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு இது எழுதியிருந்தாங்க, கண்டென்ட், நல்லதே நினை நல்லதே நடக்கும்னு. எப்பயுமே அப்படி தாங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க நடக்கும். நம்ம எல்லாருமே நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பஸ்ஸுக்கு 5 நிமிஷம் தான் டைம் தான். நம்ம அதிகமாக வீடியோ எடுக்க முடியலைங்க. இங்கே வந்து ஃப்ரண்ட்டு கவர் பண்ண முடியல. கும்பகோணம் அப்புறம் இங்கே மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணத்துக்கு எந்த பஸ் போனாலும் அது 5 நிமிஷம் தான். இங்கே வந்து ஹால்ட் ஆகிற பஸ்ஸுனால் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து எடுக்கிற வண்டினா, வெளியிலேருந்து வர வண்டினா வந்த உடனே எடுத்துட்றாங்க, ரொம்ப நேரம் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்துச்சு, வந்த உடனே எடுத்துட்டாங்க. ஒரு ஷார்ட் ட்ரிப் தான். வாங்க ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுறாங்க, எப்படி ட்ரைவ் பண்ணுறாங்க என்ன பண்ணுறது. கைஸ், இதில் என்னென்ன ஒரு இன்ஃபர்மேஷன்னா, இன்றைக்கி நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீடியோ எடுக்கிறோம். நாளைக்கு புது பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் மயிலாடுதுறையில். பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இன்ஃபர்மேஷன் சொன்னார். இப்படின்னு தெரிஞ்சால் நம்ம நாளைக்கு வந்திருக்கலாமே. சரி விடுங்க, இதுக்காகவே இன்னொரு நாள் வரலாம், நாளைக்கு வர முடியாது.
இன்னொரு நாள் புது பஸ் ஸ்டாண்டை வந்து வீடியோ எடுக்கலாம், வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபாங்க ஒருத்தருக்கு, மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணத்துக்கு. கூகுள் மேப்பில் பார்த்தா 38 கிலோமீட்டர் வந்துச்சு. 38 கிலோமீட்டர் 30 ரூபா எக்ஸ்பிரஸ் பரவாயில்ல தான். ஸ்பீடு வேறு இப்போவே பிக்கப் பண்ணிட்டாரு. இப்போ தான் சிட்டியை விட்டு அவுட்ரு வந்தோம் ஸ்பீடு பிக்கப் பண்ணிட்டாரு. சிங்கிள் லைன் தாங்க, ஹைவேலாம் கிடையாது இந்த ரூட்டு. வண்டி எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குத்தாலம் வழியாக தான் போகுது. குத்தாலம் ஸ்டேஜ் இருக்குது. குத்தாலத்துலேயே 15 ரூபா டிக்கெட்டு. பக்கத்தில் இருக்கவர் குத்தாலம் தான் இறங்குறாரு. ஸ்பீட்லாம் நல்லா ஓட்டுறாங்க. நல்ல ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணுறாங்க. 20-25 போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டில் இருந்த வீடியோ எடுக்க முடியல. அப்போ கொடுக்குறாங்க. ஸ்பீடுக்கெல்லாம் பஞ்சமே இல்லைங்க. இந்த ரோட்லேயே இந்த ஓட்டு ஓட்டுறாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:25. கரெக்டாக 20 நிமிஷத்தில் குத்தாலம் வந்துட்டார். எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் குத்தாலம் பஸ் ஸ்டாண்டு. பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஸ்டாப் ஹைவே மெயின் ரோட்லேயே இருக்க மாட்டேங்குது இந்த ஊர். இப்போ எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா திருவலங்காடு. எல்லா ஊர்லேயும் நிறுத்தி தான் போகிறாங்க ஆக்சுவலாக. இப்போ இந்த வண்டியோட டைமிங் பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் 10:10, மயிலாடுதுறையில் 12:05, கும்பகோணத்தில் 1:07, தஞ்சாவூரில் 2:40, திருச்சியில் 4:50, திண்டுக்கல் டைமிங் பார்த்திங்கன்னா 7:15, பழனிக்கு 10 மணிக்கு போகுதுங்க. இதுதான் அந்த வண்டியோட டைமிங்கு. திருப்பி அங்கே எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அதை கேட்டு சொல்கிறேன். சரியான ஓட்டுங்க வண்டி. 70 இது வரைக்கும் மேக்ஸிமம் 70 போயிருக்கு. டிராஃபிக் தானே. வண்டி வந்துக்கிட்டே தான் சிங்கிள் ரோடு வேறையா. அடுத்து ஆடுதுறை வந்துட்டாங்க. இதுதான் ஆடுதுறை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:40. ஆடுதுறை வந்துட்டோம். எத்தனை மணிக்கு போகணும்னு கேட்டால் 1 மணிக்கு போயிடும்னு சொன்னாங்க. ஆடுதுறையில் பாருங்கள் பஸ் ஸ்டாண்ட் சூப்பராக இருக்குது. சின்னதாக இருந்தாலும் பெருசாக பஸ் எதுவும் இல்லை, ஆனால் சின்ன பஸ் ஸ்டாண்ட் சூப்பராக இருக்குது. வண்டி ஃபுல்லாகலைங்க. நம்ம கடைசி சீட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கோம்.
ஏசி சீட்டில் இருந்துட்டு வீடியோவும் எடுக்க முடியல. ஃப்ரண்ட்டு கவர் பண்ணல பாருங்கள், ஷேக் ஆகுது வண்டி. ஜம்ப்பு குதிச்சு போகுதா, இப்படியே ஷேக் ஆகுது. வண்டிக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்த ப்ரைவேட்டுங்க, நமக்கு முன்னாடி தான் போயிட்டுருக்காங்க. வேறு லெவலுங்க. ஆனால் எக்ஸ்பிரஸ்னால நல்லா ஓட்டுறாங்க இந்த ரூட்டில். அதுவும் இல்லாமல் இந்த வண்டிக்கு டைம் வேறு இல்லையா, இழுத்து பிடிச்சி போயிட்டுருக்காங்க. மயிலாடுதுறை 12:05 எடுத்து கும்பகோணம் போய் 1:07 எடுக்கணும். ஒரு மணி நேரம் 2 நிமிஷம் தான் டைமிங்கு. அதனால் அதிகமாக எங்கேயும் ஸ்டாப் பண்ணல, வண்டியை சல்லுன்னு போயிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் லாங் வண்டிக்கு நிறையா அதிக நேரம் வெயிட்டிங் டைம் கொடுத்தா ஓட்டுறவங்களுக்கே போராக இருக்குங்க. ஓட்டுறவங்கள விட உட்காந்துட்டு வர்றவங்க ரொம்ப போர் ஆயிடுவாங்க, டயர்டாயிடுவாங்க. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருப்போணம் வந்துட்டோம். பார்ப்போம் அந்த வண்டி ஓவர்டேக் அடிக்கிறாரா என்னென்னு. இந்த பஸ்ஸு நல்லா வேகமாக தான் ஓட்டுறாங்க. கும்பகோணம் வந்துட்டோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:55. கரெக்டாக 50 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. 40 கிலோமீட்டர் 50 நிமிஷத்தில் 30 ரூபா டிக்கெட் வந்துருக்கோம். மேக்ஸிமம் 82 வரைக்கும் மெயின்டைன் பண்ணார். இந்த ரோட்டில் அது அவ்வளோதான் மெயின்டைன் பண்ண முடியும். நல்லா ட்ரைவ் பண்ணுவாங்க சொன்னாங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். அவ்வளோதான் கைஸ், வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்.